வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. செந்தில் பாலாஜி வழக்குல இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒன்றிய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவர் வேறு வழக்குல பிஸியா இருந்தனால வர முடியல அப்படின்ற காரணத்தினால இன்று இறுதி விசாரணையா இறுதி வழக்காக விசாரிக்கப்படும்னு பட்டியலிடப்பட்டுச்சு. ஆனால் திடீரென்று அடுத்து 6 நாள் கழித்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது ஏன் நடக்குது? ஏன் அந்த மூல வழக்குகள் பிரச்சனையா இருக்கா? அல்லது இடி இழுத்தடிக்கிறாங்களா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இத? இல்ல இப்போ என்னன்னா, இந்த வழக்கு ஏற்கனவே முழுக்க விசாரிக்கப்பட்டு தீர்ப்பிற்காக ஒத்திவைக்கப்பட்டது. தீர்ப்பு என்னைக்கு என்று தெரியாம இருந்தது. ஆனால், மறுநாளே அந்த வழக்கு விசாரணைக்கு லிஸ்ட் ஆகுது. ஏன் லிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் சில விளக்கங்களை கேட்பதற்காக, அப்படிங்கிற காரணத்திற்காக அது விசாரணை பட்டியல்ல வருது. அப்படியான விசாரணை என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு கேட்டா, லஞ்ச ஊழல் வழக்காக செந்தில் பாலாஜி மீது 3 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அது ஆங்கிலத்தில பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமலாக்கத்துறை வழக்குகளுக்காக இப்போ அந்த ஒரு வழக்கு மட்டுமே இருந்தா அது ஒரு வழக்கு. ஆனா அமலாக்கத்துறை தலையிடுவதற்கான ஒரு அடிப்படை காரணமான வழக்கு அப்படிங்கிறத பிரெடிகேட் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது யாராருக்கெல்லாம் வேலை வேணுமோ அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு வேலை கொடுத்தார். சிலருக்கு வேலை தரப்படவில்லை என்கிற புகாரின் பெயரில் அது பதிவு செய்யப்பட்டது. இப்போ அது ஒரு வழக்காக பதிவு செய்யப்படாமல் 3 வழக்குகளாக இருக்கு. அந்த 3 வழக்குகள்ல சிலதுல 25 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. சிலதுல 40க்கும் மேற்பட்டவங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா, 3வது ஒரு வழக்குல 1000த்திற்கும் மேற்பட்டோர் அல்லது 1000 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்குறாங்க அமலாக்கத்துறை. நீதிமன்றம் என்ன கேட்குறாங்க, அடிப்படை வழக்குகளில் ஒருவர் குற்றம் செய்தார், அதன் மூலமாக குற்றத்தின் மூலமாக பணம் சம்பாதித்தார், ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பணத்தை அவர் சலவை செய்து நேர்மையாக சம்பாதித்தது போல் தொழில் செய்கிறார் அப்படிங்கிற வழக்கு நடத்தப்படும் பொழுது, இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வராமல் உங்களால் அமலாக்கத்துறை வழக்கை முன்னமேயே நடத்தி தண்டிக்க இயலுமா என்று ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அமலாக்கத்துறை ஒத்துக்கிறாங்க, எங்களால் தண்டிக்க முடியாது. அடிப்படை வழக்கில் என்ன இறுதி முடிவு வருதோ அதன் பிறகுதான் இதில் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வழக்குகள் முடியாத பொழுது இந்த வழக்கு நடத்த இயலாது. இந்த வழக்கு எப்போ நடத்தப்படும் என்பதும் நமக்கு தெரியல. இடைப்பட்ட காலத்தில் அவர் 13 மாதங்களுக்கு மேல் சிறையில் இருக்கிறார். அப்போ ஒரு விசாரணை கைதியை நிரந்தரமாக சிறையில் வைக்க இயலாது. காலமே தெரியாமல் அன்னோன் டைமுக்கும் எப்போ விசாரணை நடக்கும் என்று தெரியாமல் நீதிமன்றம் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள இயலாது. அப்போ அவருக்கு ஏன் ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, பிரெடிகேட் அஃபென்ஸ் வழக்கு நடத்துவது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது கூட தெரியாமையா கைது பண்றாங்க அமலாக்கத்துறை? இது விசாரணைக்காக கைது பண்றாங்க. இப்ப பிரச்சனை ஜாமீனுக்காக. ஒரு புகாருக்கு இவரை கைது செய்துதான் விசாரித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இவரை சிறையில் வைத்துக் கொண்டுதான் இந்த விசாரணை நடத்தி ஆக வேண்டும் என்கிற கட்டாயமும் கிடையாது. ஆனால் செய்கிறார்கள். அந்த நிலைமையிலும் இப்பொழுது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னும் பொழுது நீதிமன்றம் கேட்குது, இந்த வழக்குகளை முடிக்காமல் உங்களால் உங்கள் வழக்கை நடத்த முடியுமா அப்படின்னு. இதில் ஒரு தமாஷ் கேட்டிங்கன்னா, குற்றம் மாநில அரசு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, சாங்ஷன் அதாவது ப்ராசிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை தமிழக அரசு கொடுக்கலன்றாங்க. ஆனால் அந்த உத்தரவை கொடுக்கப்பட வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை. ஆளுநர் தான் அதை கொடுக்கணும், ப்ராசிக்யூஷன் செய்யலான்ற சாங்ஷனை. அது இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கு. அப்போ மாநில அரசோ அல்லது நீதிமன்றமோ அந்த விசாரணை தொடக்கூட முடியாது. அப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட வழக்குகள் அந்த ஃபைல்ஸ் ஆளுநர்கிட்ட பெண்டிங்ல இருக்கு, ஒப்புதல் பெறாம பெண்டிங் இருக்கு. ஓ, அதனாலதான் நம்முடைய அந்த குற்றவியல் வழக்கு சிபிசிஐடி வழக்குகள்ல விசாரணை நடைபெறாமல் இருக்கு.
அப்போ இந்த வழக்கை தொடங்கக்கூடிய நிலைமையே இல்லாத பொழுது, நீங்க எப்படி இந்த வழக்குல விசாரிப்பீங்க? நான் ஏன் ஜாமீன் குடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் அமலாக்கத்துறைய பார்த்து கேக்குது. அதுல என்ன விளக்கம் கேட்குறாங்கன்னா, இப்ப 3 வழக்குகள் அடிப்படை வழக்கா இருக்கு. இதுல ஒரு வழக்குல 1000க்கு மேற்பட்டோர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த வழக்கை சார்ந்து அமலாக்கத்துறை வழக்கு நடத்தப் போறீங்களா? இல்ல அந்த வழக்கை ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்க வழக்கு நடத்தப் போறீங்களான்னு ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க. இதற்கு நாங்களாக வக்கீலுங்கன்ற முறையில நாங்க பதில் சொல்ல முடியாது. அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சென்று, அவர்கள் என்ன நிலை சொல்றாங்களோ, அதுதான் நான் நீதிமன்றத்துக்கு சொல்ல முடியும். எனவே எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதற்காக ஒத்திவைக்கப்பட்டு, வரும் செவ்வாய்க்கிழமை காலை முதல் வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று தீர்மானிச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு சந்தேகம் வருது. இப்போ மூல வழக்குகள்ல விசாரணை ஒழுங்கா நடைபெறல. அதை எப்போ நடத்தப் போறீங்கன்னு கேட்கிறப்போ, அந்த வழக்கினுடைய ஆவணங்கள் ஆளுநர் கிட்ட இருக்கு. அது இன்னும் சாங்ஷன் ஆகல அப்படின்றப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா, ஏற்கனவே செந்தில் அதுதான் பாலாஜி ஆளுநர் தான் அமைச்சர் இது பொறுப்புல இருந்து நீக்கப்படணும்னு சொன்னவர் தானே ஆளுநரு. அதுதான். அந்த ஆளுநர் அமைச்சரக தகுதியே இல்ல. நான் அமைச்சராக அவருக்கு பதவி பிரமாணம் தரமாட்டேன்னு சொன்ன ஆளுநர் சாங்ஷன் குடுக்காம வைத்திருக்கார் என்பதும் ஒரு தகவல். ப்ராசிக்யூஷனுக்கு. ஸோ அவர் அனுமதிக்கணும். அதாவது என்னன்னா பாலாஜி, இது எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா, ஒரு பொது பணி செய்யும் பொழுது பொது பணி செய்யும் பொழுது அமைச்சராகவோ, அதிகாரிகளாகவோ ஒரு கடமையை நாம் நியாயமாக செய்கிறோம். அது ஒருவருக்கு தவறாக தெரியலாம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு. என்னுடைய ஒரு செயல் நான் சரியாக இருந்தாலும், வேறு ஒருவருக்கு வலி ஏற்படுகிற மாதிரி இருக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பல்ல. எனது கடமையும், பொறுப்பையும் நான் சரியாகவே செய்திருக்கலாம். அப்ப அவர் போய் என் மீது ஒரு வழக்கு தொடுக்கிறார். இப்போ ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடனை, இல்ல ஒரு செயின் ஸ்நாட்சர அரெஸ்ட் பண்றார்ன்னு வைங்க. செயின் ஸ்நாச் பண்ணிட்டு ஓடுறவன தடுக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்காரு. முடியலன்னும்போது கையில கற்பனையா நான் சொல்றேன். கையில வச்சிருக்கிற லத்திய அவன் கால்ல விடுறாருன்னு வைங்க. அவன் கால் தடுபட்டு 2 பல்லு இழந்து போலாம், ஓடுறவன். இப்போ அவருடைய உடலுக்கு காயப்படுத்தி 2 பல் இழப்பிற்கு இந்த காவல்காரர் காரணம்னு அவன் ஒரு வழக்கு போடலாம். அந்த கொள்ளையில ஈடுபட்ட ஒரு நபர். ஆனால் ஆன் டியூட்டி வித்தின் மை லீகல் பர்வியூ தான். எனக்கு சட்டப்படி இருக்கக்கூடிய உரிமையில தான் அந்த கடமைய நான் செய்தேன்னு நான் சொல்றேன். அப்போ என் மீது ஒரு கிரிமினல் வழக்கு வரும்பொழுது அது நடத்தப்படலாமா? இல்லையா? என்பதை அரசு தான் முடிவு செய்யணும். ஏன்னா ஒரு ஓகே. கிரிமினல் வழக்கு என்பது ம். அரசுக்கு எதிரான வழக்கு. ஒரு கிரிமினல் குற்றம் என்பது ஒரு தனிநபருக்கு எதிரான குற்றம் அல்ல. அரசிற்கு எதிரான குற்றம். அப்போ எனது செயல் குற்றமா என்பதை அரசு தான் தீர்மானிக்கணும். உதாரணமாக இப்படி எடுத்துப்போம். கற்பனையா லீகல் ப்ரொபோசிஷன் எடுத்துப்போம். கவர்னர் சாங்ஷனே குடுக்கலன்னு வைங்க. கவர்னர் சாங்ஷனே குடுக்கலன்னா, செந்தில் பாலாஜி மீது வழக்கே நடக்காது. அப்ப அமலாக்கத்துறை வழக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் நீர்த்து போயிடும். ம். யா நடக்கவே நடக்காது. ம். ஏன்னா அவர் மீது பிரெடிகேட் அஃபென்ஸே இல்ல அப்படின்னும் பொழுது இவங்க எப்படி நடத்துவாங்க? அடிப்படை இப்ப ஒரு ஈடி என்ன பதில் பதில் மனு குடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து இடி அதிகாரிகளை பொறுத்தது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு தமாஷ் என்னன்னா, இதெல்லாம் ஒரு நிர்வாக கோளாறுகள். இது எல்லாம் ஆழமா லீகல் ஃப்ராட்டர்னிட்டி டிஸ்கஸ் பண்ணணும். என்னன்னா, செந்தில் பாலாஜி என்பவர் போக்குவரத்து துறை அமைச்சர். பணிகள் ஒரு 700க்கு மேற்பட்ட வேலைவாய்ப்பு இருக்குன்னு கால்ஃபர் வருது. அதுக்கு பல பேர் விண்ணப்பிக்கிறாங்க. சிலர் அவரிடமோ, அவர் தம்பியிடமோ, அல்லது அவர் பிஏவிடமோ, அல்லது அவருக்கு வேண்டப்பட்டவர் என்று சொல்லி வெளியில போய் கலெக்ட் பண்ண ஆட்களிடமோ பணம் குடுத்துட்டாங்க என்பது வழக்கு. இப்ப இதுல சீட்டிங் கேஸ்ல ஏமாந்தவங்க 1000 பேர், ஆருத்ராவுல ஏமாந்தவங்க 1,00,000 பேர் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஒரு செயல் தான் குற்றம். இல்லைங்களா? அப்போ ஒரு வழக்கு பதிவு செய்யாமல், அன்னைக்கே என்ன செய்றாங்க? செந்தில் பாலாஜி என்பவரை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்துவதற்காக என்கிற காரணத்துல, முதல் அஇஅதிமுக அரசுல ஒரு எஃப்ஐஆர போட்டு அவர் வெளியில அனுப்புற மாரி செய்றாங்க. அப்ப அவர் மேல புகாரே கிடையாது. இந்த மாரி படிப்படியாக நினைத்த பொழுதெல்லாம் ஒரு புகாரை வாங்கி, காவல்துறை 3 விதமான வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. இதுவே சரி கிடையாது. நடந்தது என்ன? போக்குவரத்து அமைச்சராக இருந்து அவர் பணம் பெற்றுக் கொண்டார் என்கிற புகார். அவர் 1 வருடம் பெற்றார், 2 வருடம் பெற்றார், 500 பேரிடம் பெற்றார் என்றாலும் அது ஒரு வழக்கு தான.
அதை ஒரே வழக்காக பதிவு செய்திருந்தாலும் இவ்வளவு நேரம், இவ்வளவு காலம் சம்பவம் ஒரே சம்பவம். ஆனால் அதை பற்றி 3 பதியப்பட்ட வழக்குகள் 3. 3. அதுல ஒரு வழக்குல 1000க்கு மேற்பட்ட இப்படி ம். ஒரு சட்டத்தையே ஒரு கூத்தாக நடத்திக் கொண்டு, நேர்மைக்கு நடக்கிற மாதிரி ஒருவரை அதிக நாள் சிறையில வைத்துக்கொண்டு என்கிற ஒரு தன்மையில நம்ம நாடு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியில்ல என்பதை மக்கள் உணரணும். வழக்கறிஞர் சங்கங்கள்லாம் இத என் கிளையண்ட் கெட்ட பேர் அப்படி இல்லாமல் ஒரு தியரிட்டிக்கலா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். நிர்வாகம் எப்படி இருக்கணும், எந்த மாரின்னு சொல்லி. ஏன்னா இந்த இந்த பேப்பர்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் அட்வொகேட்ஸ்க்கு தான் கிடைக்கும். இத வெளியில உட்கார்ந்துகிட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நிருபர்கள் யாரும் கிடையாது. எவ்வளவுதான் கோர்ட் நிருபர்களா இருந்தால் கூட, இவைகளை உள்வாங்கக்கூடிய சக்தியோடையோ, அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர்களோ அல்லது ஒரு சிறப்பு கட்டுரை எழுதுற அளவுக்கு தன்னை வளர்த்துக் கொண்ட நீதிமன்றத்தை கவனிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோ நம்ம இன்னும் பார்க்கல. என்ன நடக்குது காலையில, அது சாயங்காலத்துக்குள்ள செய்தியா சொல்லணும், உடனுக்குடன் சொல்லணும், பிரேக்கிங் நியூஸ் சொல்லணுன்ற அளவு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்ப செந்தில் பாலாஜி தப்பு அப்படின்னு சொன்னால், அவருக்கு எதிராக அரசாங்கம் என்று ஒன்று இருந்து கொண்டு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் சரியா என்கிற கேள்வியும் சைமல்டேனியஸா எழுப்பப்பட வேண்டும். நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்றது எனது அனுமானம், எனது கவனிப்பு, எனது அவதானிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர் நிர்வாகம், அரசாங்கம் சட்டப்படி நேர்மையாக ஒருவரை தண்டிக்க இயலாது. நம்ம தப்பா போய் தான் ஒருத்தனை தண்டிக்கணும் என்பது போல் நடந்து கொள்கிறார்கள். உதாரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ்ல ஒருத்தரை கொல்றாங்க. நடக்கக்கூடிய புலன் விசாரணை ஒருவரை கொலை செய்ததால் தான். எதுக்கு போலீஸ் பிக்சர்ல வராங்க? இந்திய குடிமகன் ஆம்ஸ்ட்ராங் என்று ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்றுதான் அந்த விசாரணையே நடக்குது. கொலைதான் அங்க முக்கியம். ஆம்ஸ்ட்ராங் கொலையா, திருவேங்கடம் கொலையான்றது இல்ல. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தால் அது தவறு, திருவேங்கடத்தை கொலை செய்தால் அது சரின்னு எந்த சட்டம் சொல்லுது? இப்படி முன்னாடியே ஒரு நியாயத்தை எடுத்துக்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லவர், அவரை கொன்னுட்டாங்க, இவன் கெட்டவன், இவனை கொல்லலாம். அப்படி சட்டம் சொல்லலையே. அப்போ திருவேங்கடம் கொலையும் கொலைதான் என்கிற அதிர்ச்சி ஏன் நமக்கு ஏற்படவில்லை? திருவேங்கடத்தை தண்டிக்க வேண்டும், தூக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். அவர் தூக்கில் தொங்கட்டும், அப்ஜெக்ஷன் கிடையாது நமக்கு. ஆனால் அது என்னால செய்ய முடியாதுன்னு போலீஸ் நினைச்சு உடனே கொல்றாங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? இல்ல அது இதுலயே பொருத்தி பார்க்கலாம். இப்ப செந்தில் பாலாஜி வழக்கிலேயே இத்தனை காலதாமதம் ஏற்படுது. மணிஷ் சிசோடியா வழக்குலயும் 17 மாதங்களுக்கு பிறகுதான் ஜாமீன் கிடைக்குது. இப்பயாவது ஜாமீன் கிடைக்குமான்னு பார்த்தா மீண்டும் இழுத்தடிப்பு செய்யப்படுது. அதேதான். ஒரு இடத்துல மட்டும் சட்டத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் இருப்பது போல் காட்டிக்கொண்டு, பெரும்பாலான இடங்களில் அந்த சட்டத்தையும் அந்த நியாயத்தையும் அந்த தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டியவர்களே மீறுகிறார்கள். இது நியாயமான்றதுதான் கேள்வி. ஏன் நம்மால் நியாயப்படி, தர்மப்படி, சட்டப்படி ஒருவரை தண்டிக்க இயலாமல் உள்ளது? இதான் கேள்வி. திருவேங்கடம் தண்டிக்கப்பட வேண்டியவர், நமக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. கொல்லப்பட வேண்டியவரா? ஏன் நம்ம அதை கேட்க மாட்டோம்? நாளைக்கு எனக்கும் அது நடக்கலாம் இல்லையா? பத்திரிகைகளை கையில வைத்துக்கொண்டு, பிரச்சாரங்களை கையில வைத்துக்கொண்டு, அதிகாரங்களை கையில வைத்துக்கொண்டு, இளங்கோவன் என்கிற நபர் இதை செய்தார், அதை செய்தார் என்று ஒரு 50 பேர் சொல்லும் பொழுது, என்னை கொன்று விட்ட பிறகு என் நியாயம் யாருக்கு தெரியும்? யார் எடுத்து சொல்லுவது? ஸோ நமக்கு அந்த அதிர்ச்சி வரல பாருங்க. ஒருவர் பின்னாடி கூட்டம் இருந்தா அரசாங்கம் ஒரு மாதிரி நடந்து கொள்ளுகிறது. ஒருவர் பின்னாடி தாய் தந்தையரே கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கிறாங்க, ஒரு வக்கீல கூட போய் பார்க்க முடியாதுன்றா அவங்க மகனை சுட்டு கொன்னுட்டு நிம்மதியா இருக்காங்க. 2ம் உயிர்கள் தானே, 2ம் இந்திய குடிமக்கள் தானே. இருவரும் சட்டப்படிதான் விசாரிக்கப்பட்டு, தண்டிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும். தூக்கு தண்டனை என்பது கொல்றதுதான். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது போலீஸே செய்து விடுகிறார்கள் என்றால், இப்போ போலீஸ் சொன்னது நியாயம் அப்படின்னு இல்லாத பல இடங்களை இப்ப நம்ம சொல்றோம். பல வழக்குகளில் பலரை குற்றம் சாட்டுறாங்க, சாட்சிகளே வரலன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியில இருக்காங்க. அதே போல சவுக்கு சங்கர் வழக்குல கூட முதல்ல குண்டர் சட்டம் போட்டது தவறு என்பது என்னுடைய கருத்து. குண்டர் சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க என்பதே இல்லாமல், விசாரணை நடத்தி வழக்கை விரைவில் முடிக்கும் திறமையை வளர்த்து கொள்ளாத காவல்துறை அல்லது தமிழ்நாடு அரசாங்கம், அது எந்த அரசு, திமுகலாம் நம்ம பார்க்கவே கூடாது, கவர்மெண்ட்.
ஒரு விசாரணையே இல்லாமல் ஒருவரை ஓராண்டு சிறை வைக்கும் ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சரி, 1 வருஷம் அவன் உள்ள இருந்துட்டான். என்ன நடந்துச்சு? திரும்பவும் அத்தனை வழக்குகள்லயும் அவன் விடுதலை ஆகி வெளியில தானே இருக்கான். திரும்ப திரும்ப குண்டர் சட்டம் போடுறீங்க எதுக்காக? ஒரு வழக்க கூட நடத்த மாட்றீங்க. தண்டனை வாங்கி தர மாட்றீங்க. குண்டர் சட்டம் எதுக்கு போட்டாங்கன்னா, தவறான நபர்கள் ஒரு கொலைய பண்ணிட்டு, சாட்சிகளை மிரட்டி வெளியில வந்துருவாங்க. ஆனா ஊருக்கு தெரியும் இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி. அந்த பயம் இருக்கும். அந்த பயத்தை வைத்து மிரட்டுவாங்க. மிரட்டி பணம் பறிப்பாங்க. அதன் மூலம் பணக்காரர்களாக மாறி செல்வாக்கானவர்களாக மாறுவாங்க. இப்படிப்பட்ட செல்வாக்கை வளர்க்கும் நபர்களுக்கு ஓராண்டு காலமாகவாவது இதில் இந்த ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் கொடுக்கணும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆக்ட் 14 ஆஃப் 1982 எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல. இப்படிப்பட்ட தவறானவர்கள் பணம் சம்பாதிப்பதை தடுக்கும் விதமாக இப்படிப்பட்ட வழக்குள்ளவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது தான். ஒரு கொலை கேஸ் இன்னைக்கு பதிஞ்ச உடனே குண்டாஸ் போட்டுடுறாங்க. உதாரணமா ஒரு வழக்கறிஞர் மேல போட்டிருக்காங்க அலெக்ஸ் சுதாகர்ன்ட்டு. அந்த வழக்கு உண்மையான வழக்கா பொய்யான வழக்கான்றது வேறு விதம், வழக்காடிக்கலாம். ஆனால் ஒரு வழக்கு உள்ளவரை எப்படி குண்டர் சட்டத்துல போடுறீங்க உடனடியாக? இப்போ சவுக்கு குற்றத்தின் சங்கர் தன்மை பொறுத்து தானே. வழக்கு தன்மையை பொறுத்து அல்ல. அதுதான் குண்டர் சட்டம். வழக்கு தன்மையை பொறுத்து வழக்கு தான் நடத்தணும். ஒரு பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகணும்ன்றாங்க. சட்டம் ஒழுங்கு வேறு, பொது அமைதி வேறு. சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு ஒரு கொலையில சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது. ஆனால் ஒரு பொது ஒழுங்கு எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, ஒரு ஒரு செயல் வந்து இங்க தொட்டா தமிழ்நாடு முழுக்க அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கிற செயலாக அது மாறணும். அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அது இருக்கணும். அல்லது ஒரு தாலுக் லெவல் அது இருக்கணும். பொது ஒழுங்கே நடக்காத அளவுக்கு. உதாரணமா ஒரு வியாபாரியும் மாநகராட்சிக்கு வரி கட்டாமல் வேறு ஒரு தனிநபருக்கு வரி கட்டுறதா வச்சுக்கோங்க. அது ஒரு பொது அமைதிய கெடுக்குது இல்லையா? கிட்டத்தட்ட புரொடெக்ஷன் மணி வாங்குற ஆட்கள் மாதிரியான நபர்களாக அவங்க இருக்கணும். ஆனா இவங்க அடிக்கடி நம்ம சொல்றது தான். இப்ப சட்டம் மாறினாலும், சட்டம் வந்து கிளியரா இருக்குங்க பாலாஜி. ஒரு வழக்கு வரைக்கும் தான் அவன் நிரபராதின்னு சொல்லி உடனடியாக ஜாமீன் கொடுக்கும் நீதிமன்றம். அதே நபர் மீது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது 2வது ஒரு புகார், அது மெய்யான புகாரா, பொய்யான புகாரா என்பது அவசியமில்லை. 2வது ஒரு புகார் வரும் பொழுது, முதல் வழக்கில் கொடுக்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட வேண்டும். 2வது வழக்கில் ஜாமீன் மறுக்கப்பட வேண்டும். இது சட்டம். இதை ஏன் போலீஸும் கடைபிடிக்கிறது இல்லை, நீதிமன்றமும் கடைபிடிக்கிறது இல்லை? சும்மா ரவுடி, அவன் பெரிய ரவுடி, பெரிய ரவுடினா வளர்த்து விடுவதே போலீஸும் நீதித்துறையும் தான். எந்த ஒரு ரவுடியும் பெரிய ஆள் கிடையாது. இப்போ அடுத்து வழக்கு ஆகஸ்ட் 20ஆம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப இன்னைக்கு இறுதி தீர்ப்பு இருக்கும், பெயில் கிடைச்சிரும்னு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் வந்து அது இல்ல, மறுபடியும் ஆகஸ்ட் 20ஆம் அமலாக்கத்துறையினுடைய விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ ஆகஸ்ட் 20ஆம் மீண்டும் இதே நிலைமை தான் இருக்குமா, அல்லது அன்னைக்காவது இறுதி தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? நம்முடைய அனுபவப்படி நீதிமன்றத்தை எப்பவுமே நிச்சயமாக இதுதான் நடக்கும்னு நம்மால சொல்லவே முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. ஒரு வெதர் ரிப்போர்ட் கூட தமிழ்நாடு வெதர்மேன் 99% சரியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா எப்பேற்பட்ட வக்கீலால, ஏன் நீதிபதியாலேயே சொல்ல முடியாது. கவலைப்படாதப்பா, நான் அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குறேன் போ அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு கட்டையை கொடுத்து அன்னைக்கு வாய்தா வாங்குற தன்மை. அவருடைய வழக்கறிஞராக இருக்கலாம், எதிரி வழக்கறிஞராக இருக்கலாம், நீதிபதிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். அது ஒண்ணு. ஆனால் விசாரணை முடிந்து விட்டது. இப்ப இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 3 வழக்கு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. 1ல ஆயிரக்கணக்கான அக்யூஸ்ட் இருக்காங்க. அந்த வழக்க நீங்க ரிலை பண்ண போறீங்களா? இல்லையா? அப்படிதான். ஒரு வழக்க வச்சே நீங்க நடத்தலாமே, எல்லா வழக்கும் உங்களுக்கு அவசியமான்னு. ஆனா இதுல சில சிக்கல்கள் இருக்கு. என்னன்னா, அமலாக்கத்துறை வரக்கூடிய இடம் எங்க? பிரிவென்ஷன் ஆஃப் மனி லாண்டரிங். அந்த மனி லாண்டரிங்ன்னு எத சொல்றோம்? அந்த பணம் வந்து புரோசீட்ஸ் ஆஃப் கிரைமா இருக்கணும். அதாவது சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதிக்கப்பட்ட பணமாக அது இருக்க வேண்டும். அப்போ சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதிக்கப்பட்ட பணம் அப்படின்னு அவங்க ஒரு அமௌண்ட்டை சொல்லியிருப்பாங்க அமலாக்கத்துறை வழக்குல. அப்ப அந்த பணம் எந்த வழக்குல இருந்து வந்ததா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட பேப்பர்ஸ் கிடையாது, எல்லா பேப்பர்ஸும்.
3 வழக்கு இருக்கு. இந்த 3 வழக்குல ஒரு வழக்குல 9 லட்சம் ரூபாய் தான் லஞ்சம் வாங்கின மாரி இருக்கு. இன்னொரு வழக்குல எவ்வளவு சொல்லியிருக்காங்க, இன்னொரு வழக்குல எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அப்ப அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ன்றது 3 வழக்குலேருந்து வந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருந்தாங்கன்னா, ஒரு வழக்க நான் சார்ந்திருக்க மாட்டேன்னு எப்படி அவங்களால சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே. இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட். ஸோ மேலோட்டமா அப்படி போகுது. நம்ம இன் டெப்த்தா பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் வருது. ஓகே. எவ்வளவு திருட்டு பணம் நீ சொல்ற? 3 வழக்குல இருந்தும் இதுல ரூ. 30, அதுல ரூ. 30, அதுல ரூ. 30 மொத்தம் ரூ. 90 திருட்டு பணத்தை அவர் செலவு பண்ணிட்டாருன்னு வழக்கு போட்டிருக்கியா? அல்லது ஒரே வழக்குல இருந்து போட்டிருக்கியா? அப்ப அப்படி போட்டா மற்ற வழக்கு அவசியம் இல்லையே! இப்படி நான் ஆஸ் எ லாயரா என் மூளை ம். இப்படி வேலை செய்யுது. ஸோ பேப்பர்ஸ் வச்சு எனவே எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இல்ல, இல்ல நாங்க அத சாரவில்லை என்று அமலாக்கத்துறையால் சொல்ல இயலாது. எனக்கு தெரிந்த அறிவு. ஓகே. இன்னைக்கு இருக்கிற என் அறிவின்படி சொல்றேன். அமலாக்கத்துறை அந்த மாரி சொல்ல முடியாது. இந்த வழக்கு எங்களுக்கு வேண்டான்ட்டு. ஏன்னா, அதிலயும் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இருக்கும்ல. அதையும் சேர்த்து தானே இவங்க அமலாக்கத்துறை வழக்கா போட்டிருப்பாங்கன்றது என்னுடைய கணிப்பு. பட் ஓகே. நமக்கு அவசியம் இல்ல. நம்ம வேடிக்கை பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை என்ன நடக்குதுன்னு. அத பத்தி நம்ம அப்புறம் தீர்மானிக்கலாம். நன்றி சார். நன்றி. நெறைய விஷயங்கள தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி பாலாஜி.